சிலுவை தியானம். லெந்து நாட்களில் நம்முடைய பங்கு மனந்திரும்புதலும் புதுப்பித்தலும். கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆராய்வதற்கும் அவர்களின் பாவங்களை அறிக்கை செய்வதற்கும் தேவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாடுவதற்கும் ஒரு அருமையான நேரம். இயேசுவில் கவனம் செலுத்துங்கள். இந்த லெந்து நாட்களில் இயேசுவின் வாழ்க்கை, ஊழியம், தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் ஆழமான கவனம் செலுத்துகிறது. ஆவிக்குரிய நடைமுறைகள். உபவாசம். சில உணவுகள் அல்லது செயல்பாடுகளை தவிர்ப்பது, தன்னை ஒருத்தல் மற்றும் ஆவிக்குரிய தேவைகளில் கவனம் செலுத்துதல். ஜெபம். தேவனுடைய வழிகாட்டுதலை நாடி விசுவாசத்தில் பலப்பட ஜெபத்தில் நாம் செலவழிக்கும் நேரத்தை அதிகரித்தல். பரிசுத்த ஆவியானவர் இந்த லெந்தோடு தொடர்புடையவர். மத்தேயு 4:1 கூறுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆகவே லெந்தின் ஆரம்பம் இயேசுவானவர் முதலில் வனாந்தரத்திற்கு பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டதுதான். அதுபோல நாமும் பரிசுத்த ஆவியானவரால் இந்த 40 நாட்களும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது நிச்சயமாகவே நாம் விசுவாசத்தில் பலனடைந்து தேவன் நம் மேல் வைத்திருக்கும் சித்தத்தை அறிந்து கிறிஸ்துவை போல வாழ முடியும்.